காரைக்குடியில் வாங்கிய கடனை திரும்பத் தராததால் அப்பாவி நபரை காரில் கடத்தி சித்திரவதை செய்த பினான்சியர் கூட்டாளிகளுடன் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். 5 லட்சம் ரூபாய் கடனுக்காக வட்டி மேல் வட்டி வசூலித்த பினான்சியர் பணவெறியில் விபரீத செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர் அருகே உள்ள உலையூரைச் சேர்ந்தவர் 40 வயதான குமார். மானாமதுரை உடைகுளத்தைச் சேர்ந்த பைனான்சியர் முனீஸ்வரனிடம் அவர் 5,50,000 ரூபாய் கடனாக வாங்கி ஏசி மெக்கானிக் ஷாப் தொடங்கினார். 3 ஆண்டுகளாக தவணை தொகையை சரியாக செலுத்தி வந்தவரால் கொரோனா காலத்தில் வியாபாரம் பாதிக்கப்பட்டதால் பணத்தை திருப்பிச் செலுத்த முடியாமல் போனது. இதனால் கடையை மூடிவிட்டு சொந்த ஊருக்கு சென்றவர் அங்கு ஷேக் தாவூத் என்பவரது ஏசி மெக்கானிக் கடையில் வேலை பார்த்து வந்தார். இதற்கிடையே பலமுறை பணம் கேட்டு பைனான்சியர் முனீஸ்வரன் குமாருக்கு அழுத்தம் கொடுத்து வந்தார். ஆனால் பணத்தை கொடுக்க முடியாமல் குமார் திணறி வந்துள்ளார். அதில் பொறுமையை இழந்த பைனான்சியர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து குமாரை காரில் கடத்தியுள்ளார். வாங்கிய பணத்தை திருப்பி தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டல் விடுத்தவர்கள் ஆயுதங்களால் தாக்கி காயப்படுத்தி உள்ளனர். அப்போதுதான் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்த கதையாய் சாக்கோட்டை அருகே காவல் ஆய்வாளர் கணேசமூர்த்தி காரை வழிமறித்துள்ளார். காரை சோதனை செய்தபோது கடத்தல் சம்பவம் அம்பலமானது. உடனே முனீஸ்வரன், அரவிந்த், அபிமன்யு ஆகிய மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து குமாரை மீட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் பிடிபட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.